தேவராஜ்கிட்டே இவங்க என்ன சொல்கிறாங்க, வீரப்பனை கைது பண்ணுறதுக்கு மட்டும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி சுட போகிறோம் அப்படிங்கிறதே தேவராஜுக்கு தெரியாமல் போயிருந்துருக்கலாமா? பணம் இருக்குது, ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பணம் இருக்குது, ஆனால் ஆள் பலம் இல்லை. ஆயுதங்கள்ன்றது ஆள் இருந்தால் ஆயுதங்கள் வந்துடுன்றது அந்த இதுலாம் இருந்தார். மக்கள் இதுக்குள்ள ஒரு வெளிப்படையான ஒருத்தர் அனுப்பினது அது வீரப்பன் தானான்ற உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. ஏன்னா வேற ஏதாவது இருக்கா என்ன இதுன்றத அவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அவர் சொல்லுவார், நாங்கள் இப்படி உட்காந்துருப்போம், அரக்க பசங்க ஏதோ போவாங்க, நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு. தேவையில்லாமல் போலீஸு கூட அவர் போயிட்டு சொல்கிறது செய்கிறது. அவருக்கு மோதல் அவர் தற்காத்துக்கணும் போது தான் அந்த சூழலுக்கு அவர் தடை. அவருக்கு வேண்டிய திராட்சை, ஆப்பிள், பேரிச்சை, அந்த மாதிரி பழ வகைகள்லாம் வாங்கிக்குவாங்க. நட்ஸ் எல்லாம் இவங்க அரிசி பருப்பு அந்த மாதிரி இதை அந்த தங்கான் குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா நேரங்கள்லையும் அப்படி அவர் சீரியஸாகவே எல்லாத்தையும் பார்த்தா தான் தெரியல. நிறைய பேர் போலீஸே அவர் கூட போய் மாதக்கணக்கெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் ஓடி போங்கடான்னு விரட்டி விட்டுருக்காரு. அங்கேருந்து ஒரு 6 மணிக்கு இருட்டு பிறகு நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆகும், பெண்ணாகரம் போவோம். பெண்ணாகரம் போய் பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து போகும்போது தும்கல் போகும்போது நாங்கள் ஒரு அங்கேருந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்தே தான் போவோம். ஏன்னா பேருந்தில் போனால் சந்தேகம் அந்த சிக்கல் இருக்குன்றதால நடந்தே தான் போவோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 அந்த தங்கான் வீட்டுக்கு இவங்கெல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவருக்கு வேண்டிய திராட்சை, ஆப்பிள், பேரிச்சை, அந்த மாதிரி பழ வகைகள்லாம் வாங்கிக்குவாங்க. நட்ஸ் எல்லாம் இவங்க அரிசி பருப்பு அந்த மாதிரி இதை அந்த தங்கான் குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாம் போயிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சேர்ந்து அங்கேருந்து ஏற்கனவே கொஞ்சம் பொருள் வச்சுருப்பாங்க. இந்த சாப்பாட்டு சாமான்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பொருள்னா அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுமா? ஏன்னா இதை மாற்ற மாட்டாங்களா, அதனால டவுட் வரும்னு நினைப்பாங்களா? டவுட்டுக்காக இல்லை. இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவங்கள அந்த பெண்ணாகரம் பகுதியில் காட்டோரமாக இருக்கிறவர் போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கினாருன்னா அவர் மேலே சந்தேகம். அதுதான் கேட்குறேன். அதனால அவங்க அரிசி பருப்பு வாங்குறதுக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் சாமானங்கள்லாம் இவங்க எங்கள் மாதிரி ஆட்கள் மருந்து மாத்திரை அந்த மாதிரி சில இதெல்லாம் வாங்கும்போது எங்கள் மாதிரி ஆட்கள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்பப்போ நாங்கள் போகும்போது அங்கேருந்து ஒரு 8-9 மணி இருக்கும். அவர் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மீண்டும் அங்கே காட்டுக்குள்ளார போகிறோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கல் ஏதோ வச்சுருந்தாங்க, 2-3 கல். அதை பார்த்தோம். ஐயந்துரை தான் ஐயந்துரை தேவராஜ். ஏன்னா ஐயந்துரைன்றவர் வந்து வீரப்பனாருக்கு நெருக்கமான உறவினர். இல்லை அவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார், இவர் மாமானு தான் கூப்பிடுவார். ரொம்ப நெருக்கமான ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அவர் போனோடனே அவர் தான் அவருக்கு தான் தெரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்றது, எங்கே கூட்டி வர சொல்லியிருக்காங்கன்றது அவருக்கு ஐயந்துரைக்கு தான் தெரியும். போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே ஒரு கல் 2-3 கல்லை பார்த்தாரு. அங்கே போயிட்டு ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தாரு. அங்கே எதிரிலேருந்து ஒரு சவுண்டு வந்தது. அப்புறம் மறுபடியும் அதை இரும்புற மாதிரி ஒரு இது பண்ணார். இது பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து சந்திரகவுடம் வந்தார் வெளியே. சந்திரகவுடம் வந்தோடனே அண்ணன் குளிச்சுட்டுக்காரு வாங்கிட்டு கூப்பிட்டு போனார். போகிறோம். வெளியவே கொஞ்சம் அவர் சேத்துக்குழி கோயிலும் வீரப்பனாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. சேதுமணி மட்டும் கொஞ்சம் முன்னால் தள்ளிவாக குளிச்சுட்டு முன்னால் உட்காந்துருக்காரு. போனோடனே இவர் தான் வந்தார். சேத்துக்குழி கோயில் தான் குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் போட்டு நிற்கிறார். மங்களான நிலா வெளிச்சம். போயிட்டு அவர் தான் வீரப்பன் மேசை, அவரும் மேசையெல்லாம் வச்சு மங்களான வெளிச்சம். எனக்கு அடையாளம் தெரியல. போயிட்டு அவர் தான் வீரப்பன் சொல்லிட்டு கையை பிடிச்சி அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு அப்புறம் தான் சொன்னார், அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு, நாங்கள் சேத்துக்குழி கோயில் தானே அப்படின்னார். அப்புறம் அதுக்குள்ளே அவரும் வந்துட்டார். குளிச்சுட்டு வந்தார். துணி போட்டுருக்கும்போது யானை வந்துட்டது. ஏன்னா யானை வந்ததுன்னு எங்களுக்கு சொல்லலை. அப்போ ஏதோ திடீர்னு ஓடுங்க மேலே ஓடுங்கன்னார். சரி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, நான் ஏதோ நம்மளை இன்றைக்கி இப்படி காவல்துறை போலீஸ் தான் பின்தொடர்ந்துருப்பாங்க போல இருக்குது, நாம் ஒரு நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலாகிடுச்சின்னு எனக்கு பதற்றமாக இருக்குது. ஒன்றும் முடியல. இவருக்கு கையை பிடிச்சிட்டு வீரப்பனார் தான் என் கையை பிடிச்சிட்டு ஆற்றுக்கு மேலே ஒரு பாறை, அந்த பாறையில் போயிட்டு எல்லாம் கவுந்து படுத்துருங்கன்னார். சரி அவர் கவுந்து படுங்கன்னொடனே நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம்ல, இந்த சண்டை காட்சிகள்லாம் அந்த மாதிரி படுக்கிறாங்கன்னா ஏதோ ஃபயர் ஆகும் போல இருக்குது, பிரச்சனை நம்ம பின்தொடர்ந்துருக்காங்க, நாம் ஒரு நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டது. அவர் புரிஞ்சுக்கினார், நான் ரொம்ப பதற்றமாயிட்டேன். உடனே தோழர் ஒன்றும் இல்லை தோழர், ஆனான்னார். யானை வந்துடுது. அன்னைக்கு நாங்கள் போகும்போது யானை வந்துட்டுது. அப்புறம் அந்த மருந்து வாசத்துக்கு அதே போயிட்டுது. ஏன்னா மருந்து வாசம் துப்பாக்கி மருந்து வாசம் அடித்தாவே அந்த கந்தக வாசம் அடித்தா அது நிற்காது, ஓடிடுவாங்க.
போயிட்டுது. அப்புறம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எழுந்து உட்காந்து அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 3-4 மணி நேரம். என்ன உங்களுடைய உரையாடல் இருந்தது? ஒரு இயல்பாக அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்களா, அவர் தமிழ்நாட்டு பகுதி தான். அவங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு அந்த மேட்டூர் அணை கட்டும்போது அவங்க நிலங்கள்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஒரு 4-5 கிராமங்கள், இப்போ சில கிராமங்கள்லாம் எடுக்கும்போது இவங்க அங்கேருந்து அந்த பக்கம் போகிறாங்க. அவங்க இருந்த வீரப்பனாருடைய சொந்த ஒரு செங்கப்பாடி கர்நாடகா மாநிலத்தில் வருது. இப்போ இயற்கையாகவே அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தமிழன்ற உணர்வு தான் அவருக்கு. அவர் சாதாரண மனிதனாக இருக்கும்போது அதுக்கு பிறகு இவங்க இந்த தமிழ் போராளிகள், தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள்லாம் போகிற பிறகு அவர் முழுமையாக அரசியல் படித்திருந்தாங்க. ஒரு நக்சல்பாரி அரசியல்லாம் தெரிஞ்சிருந்தார். நான் பார்த்த வெளியே கேட்ட பிம்பம், வீரப்பன்ற அந்த பிம்பம் இருக்குது பாருங்க, அது நான் போகும்போது இப்போ இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்ற ஒரு கற்பனையோடு தான் போனோம். அங்கே போனால் பார்க்கும்போது அப்படியே ஒரு கை பிடிக்கும் போதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி அவர் தட்டினது அந்த செய்தியெல்லாம் இப்போ கூட என்னால் மறக்க முடியாது. ரொம்ப ஒரு இயல்பாக இது ஒரு சாதாரணமாக ஒரு வெளியே காட்டுற பிம்பங்கள், காவல்துறை, ஊடகங்கள், பத்திரிகை காட்டுற அந்த பிம்பம் முழுக்க நேர் எதிராக இருந்தார். ஒரு குழந்தை மாதிரி. எதிராக மாறிட்டாக்கா அவர் வேற மாதிரி மாறிடுறாருன்னு சொல்லலாமா? ஏன்னா அவ்வளோ கொலைகளும் அவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ஆதரவா, அவருக்கு அரவணைப்பாக வரும்போது உங்ககிட்ட ஒரு முகமாகவும், தன்னை யாராவது காட்டி கொடுக்குற மாதிரியோ இல்லை தனக்கு தேவையில்லைன்னு ஒருத்தர் நினைக்கும் போதோ அவர் வேற முகம் காமிக்கிறார். 2 முகமா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இருந்திருக்காரு 2 முகம்னா எல்லா நேரங்கள்லையும் அப்படி அவர் சீரியஸாகவே எல்லாத்தையும் பார்த்ததா தெரியல. நிறைய பேர் போலீஸே அவரு கூட போய் மாசக்கணக்கெல்லாம் இருந்திருக்காரு. தெரிஞ்சு அப்புறம் ஓடி போங்கடான்னு விரட்டி விட்டுருக்காரு. அந்த மாதிரி ஆள்காட்டிகளை கூட எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிடுவார். அது தொடர்ச்சி அந்த தப்பு செஞ்சாங்களா தான் அவங்கள தாக்குதல் நடத்துறதுக்கு முன்வர தவிர அவர் யாரையும் வெளியே போய் அவர் சொல்லுவார், நாங்கள் இப்படி உட்காந்துருப்போம், அரக்க பசங்க ஏதோ போவாங்க, நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்வார். தேவையில்லாமல் போலீஸு கூட அவர் போயிட்டு சுடுறது செய்கிறது. அவருக்கு மோதல் அவர் தற்காத்துக்கணும் போது தான் அந்த சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். அது வீரப்பன் இவ்வளோ கொலை பண்ணாரா, அதை செஞ்சாருன்றதெல்லாம் கூட இப்போ அவர் ஓடுறாரு, அவரை தற்காத்துக்கிறத ஓடுறாரு. அப்போ அவர் காத்துக்கணுன்னு தான் அவரை அழிக்க நினைக்கிறவங்கள அவருடைய தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் மற்றவங்கள கூட இது பண்ணியிருக்காரு தவிர அவர் விரும்பி அதையும் செஞ்சுதான் தெரியல. சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தான் எல்லா விஷயங்களும் கேட்பார். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, என்ன எப்படி எங்கே போவீங்க வருங்க, எல்லா விஷயங்களும் கேட்பார். அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை சொல்லுவார். அவர் குடும்பத்தை பற்றி எல்லா செய்திகளும் பரிமாறிக்குவார். இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். பேச ஆரம்பிச்சுட்டு அதை நம்ம கேட்டு இருப்போம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப வேடிக்கையாக பேசுவார். அப்போ தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இந்த மக்கள் யுத்த குழு தோழர்களோட தொடர்பு வேணும், அந்த அமைப்பு தொடர்பு வேணும், அது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஐயா சொன்னார், புலவர் ஐயா சொல்லியிருக்காரு, இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னாரு. நான் செஞ்சு கொடுக்கணும் அண்ணான்னு சொல்லுவேன், நான் செய்கிறேண்ணா அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ வந்தோம், மக்கள் யுத்த குழு கட்சிக்கு தொடர்பு சொல்லிவிட்டோம். அப்புறம் அவங்களும் தொடர்பு வந்துட்டாங்க. முதல்ல ஒரு வெளிப்படையான ஒரு தோழரை, அது தருமபுரி பகுதியை சேர்ந்தவரை என் கூட அனுப்புகிறாங்க. 2வது சந்திப்பில் ஐயா புலவர் கலிபெருமாள், நான் அந்த எங்கள் பகுதியை சேர்ந்த இன்னொரு மக்கள் யுத்த குழு ஆதரவாளர் ஒருத்தர் 3 போகிறோம். போயிட்டு அப்போ 2வது சந்திப்பும் அதே பகுதியில் தான் சந்திக்கிறோம். போயிட்டு ஒரு கொஞ்சம் முன்னே வந்துடுறாரு. நாங்கள் முன்னே அந்த சின்னாருக்கு போன பகுதியில் இல்லை, இந்த புலவர் இருக்காருன்றது சும்மா ஒரு பரலாங்க. முதல்ல தங்கான் வீட்டில், ஆமாம் தங்கான் வீட்டில் புலவர் மட்டும் முதல் சந்திப்பு தங்கான் வீட்லேயே சந்திக்கிறாரு. 2வது தங்கான் வீட்டிலேருந்து ஒரு பரலாங்க, ஒரு 200-300 அடி மீட்டர் தூரத்துக்குள்ள அந்த கொஞ்சம் உள்ளார, ரொம்ப உள்ளார எல்லாம் போகாமல் கொஞ்சம் முன்னாலே அங்கேயே பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் அன்றைக்கி நீண்ட நேரம் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணிட்டு ஏன்னா அவங்க மக்கள் இதுக்குள்ள வெளிப்படையான ஒருத்தர் அனுப்புனது அது வீரப்பன் தானான்ற உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. ஏன்னா வேறு ஏதாவது இருக்கா என்ன இதுன்றதுக்காக அவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அது பிறகு அவங்க அமைப்புக்கு தாள் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த நேரத்தில் சேத்துக்குழி கோவிந்தனுடைய ரியாக்ஷன் என்ன சார்? ஏன்னா அவர் டக்குன்னு எல்லாரையுமே நம்ப மாட்டார். ஸோ இப்போ நீ இப்போ ஐயாவும் நீங்களும் போகிறீங்க தெரிஞ்சிருது. ஸோ வேற ஒருத்தர் வராரு. ஸோ அவரை இவர் எப்படி பார்க்குறாரு, என்ன மாதிரியான கேள்விகள் அங்கே பரிமாறப்படுது? இல்லை அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப நேரம் நாங்கள் அவரை அறிமுகப்படுத்திட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நம்பிக்கை, எங்கள் மேலே இருந்த நம்பிக்கை, அவங்க இப்போ நடந்துக்கிற விதம் அந்த முறை இருக்குல்ல, அதனால் அவங்க மேலே நம்பிக்கை வந்துடுது. நாங்கள் வெளியே வந்துடுறோம். நான் ஐயா புலவர் கலிபுரமெல்லாம் வெளியே வரோம். அந்த தோழர் மட்டும் அவங்க கேம்புக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவர் உள்ளே போகிறாரு. எத்தனை நாள் எப்போ வந்தாருன்னு தெரியாது.
அதுக்கு பிறகு அவர் அது தனியாக எதனால சார் கூட்டின்னு போற, தனியா கூட்டிட்டு போறது? அவரோட அவங்க நிறைய பேசணுன்றதுக்காக. அப்போ வந்து அவர் வந்து வீரப்பன் என்ன கேட்டிருப்பார்? அவர் வந்து ஆயுதம் கேட்டிருப்பாரா, இல்ல என்ன எனக்கு நிறைய பலம் வேணும், இன்னும் ஆள் பலம் வேணும்னு கேட்டுவார்? நீங்க அவர் வெளியில வந்து பேசுனதுலயோ இல்ல நீங்க பார்த்ததுலயோ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் பேசும்போது வெளிப்படையாகவே அவர் வீரப்பனாரே சொன்ன செய்தி என்னன்னு பார்த்தீங்களா, அவருக்கு பெரிய, ஏன்னா 4 பேரை சுருங்கிட்டாங்க அவங்க குழு. 4 பேர் தான் நாங்கள் சந்திக்கிற காலகட்டங்கள் 4 பேர் தான் இருக்கிறாங்க. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரா கவுடா, சேதுமணி 4 பேர் தான் இருக்காங்க. இந்த சேதுமணி இளவரசன் குழுவிலேருந்து போனவங்க, நாகப்பா கடத்தில் இருந்தவர். அவர் ஒன்று தான் வெளியாலும், மீறி 3 பேரும் அவங்க நிரந்தரமாக இருந்தாங்க. இவர் புதுசாக போயிட்டு ஒரு வருஷம் இருந்திருப்பார். அப்போ பெரிய நெருக்கடி இவங்களுக்கு. பணம் இருக்குது, ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பணம் இருக்குது, ஆனால் ஆள் பலம் இல்லை. ஆயுதங்கள்ன்றது ஆள் இருந்தால் ஆயுதங்கள் வந்துடுன்றது அந்த இதுலாம் இருந்தார். ஆயுத தேவையும் இருந்தது, ஆனால் ஆட்களை உள்ள ஒரு பெரிய டீமை உருவாக்கணுன்றதில் தெளிவாக இருந்தார். அதுலேயும் ஒரு போராளி இயக்கமாக இருக்கணும் அப்படின்ற, அதனால தான் இவங்களை தேர் பண்ணார் மக்களியத்து குழுவை. சும்மா ஏதோ இந்த மாதிரி போனவங்க வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அப்போ ஒரு சரியான போராட்டத்தை இயக்கமாக இருக்கணும், போராளிகளை உள்ளே வச்சுக்கணும், போராளிகளோடு சேர்ந்து நாமளும் போராளியாக இருக்கணுன்றது தான் ஒரு திட்டம் அவருக்கு. மற்றபடி வேற இது எண்ணமெல்லாம் இல்லை. வெறும் ஆயுதங்களுக்காக மட்டுமே இல்லை, ஒரு படையை கட்டணும், அது ஆயுத குழுவாக மாறணும், அது மக்களுக்கான ஒரு போராட்ட இயக்கமாக இருக்கணும், அந்த இயக்கத்துக்கு நாமளும் அதில் இருக்கணும், அந்த எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு. ஐயந்துரைங்கிறவர் அவரோட ரிலேஷன். அப்போ தேவராஜன்றவர் தான் வெளியில் ஒரு பழங்குடியின மக்களுக்காக ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவர். முதல்ல வந்து அங்கே போய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் பார்க்குறாங்க, நீ வா அண்ணன் தலைவர் பேசணும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு அவங்களுக்கு ஏற்படுது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2004 அதிரடிப்படை அவங்க சொல்கிற வருஷனை பார்த்தா 2000 அக்டோபர் அவரை சுட்டு தள்ளுறாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளே அவங்க வந்து நிச்சயமாக ஒரு வியூகம் வகுத்திருப்பாங்க. வியூகம் வகுத்துட்டு தான் தேவராஜையும் வந்து அவங்க உள்ளே கொண்டு வராங்க. ஸோ தேவராஜை இன்ஃபார்மராக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த நிலைமையிலையும் தெரியலையா? இல்லை, அந்த சந்தேகம் எங்களுக்கு வரலைங்க. ஏன்னா வீரப்பனாருக்கு நெருக்கமான உறவினர் தேவராஜுமே, அது ஐயந்துரையும் அவருமே நெருங்க மாமாச்சான்ட்டு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள். அவர் அந்த இது வட்டத்துக்குள்ளே இருந்தாலே அவங்க ரொம்ப நம்பினாங்க, வீரப்பன் குழு ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் வரல. ஏன்னா இவர் கான்ட்ராக்ட் செய்ய போனோம், கர்நாடகாவில் போயிட்டாங்க, அந்த கொம்பு தூக்கியில் வேலை செஞ்சேன், அப்போ காவல் என்ன வந்து சந்தித்தாங்க அப்படின்னு சொல்கிற செய்தி கொஞ்சம் நம்புகிற மாதிரியே இல்லை. இப்போ காவல்துறை வந்து 35 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே அவங்க போர்ஸ் பூரா பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன நவீன ஆயுத கருவிகள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் அவங்கள நெருங்க முடியல, பல கட்டங்கள்லேயும் அவங்க தோல்வி அடைஞ்சு தான் இருக்காங்க. அப்போ இது ஆயுதத்தால் ஒரு தாக்குதல் பண்ணி அவங்கள வந்து பிடிக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இவங்களை ஒரு இன்டெலிஜென்ஸ், அந்த உளவியலாக அவங்கள வந்து நம்ப வச்சு அந்த வழியில் அவங்கள எடுக்கணும், அவங்கள வந்து ரொம்ப போர்ஸை வச்சு ட்ராக் பண்ணி போர்ஸை வச்செல்லாம் பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் இந்த வேலையை செய்கிறாங்க. தேவராஜி ஏற்கனவே அவரு சொல்கிற வெர்ஷன்லேயே அது நமக்கு தெரியும், அவர் காவல்துறை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அவர் இல்லை ஒரு கட்டத்தில் தான் என்ன எடுத்தாங்கன்றார். ஆனால் நாங்கள் எங்களுக்கு முன்னாலே அவரை திட்டமிட்டு அனுப்பினதே காவல்துறை தான் அனுப்பிச்சிருக்கிறோம் நம்புகிறோம். முன்னாடியே தேவராஜுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து தேவராஜ்கிட்டே இவங்க என்ன சொல்கிறாங்க, வீரப்பனை கைது பண்ணுறதுக்கு மட்டும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி சுட போகிறோம் அப்படிங்கிறதே தேவராஜுக்கு தெரியாமல் போயிருந்துருக்கலாமா? அப்படி வாய்ப்பு இருக்குது. தேவராஜ் கிட்ட வந்து ஏன்னா அவங்க உறவினர்கள் மக்கள் யாருமே அவர் வந்து வீரப்பனை கொல்றதை அனுமதிக்க மாட்டாங்க, அதுக்கு துணை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவராஜுமே அதை விரும்பி செஞ்சுருப்பாரான்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. என்னன்னு இந்த மாதிரி நாங்கள் உயிரோட தான் கைது பண்ண போகிறோம், அவரை பாதுகாப்பாக, ஏன்னா அவர் அவருடைய பேட்டிகளே அது சொல்கிறார், யாருக்கும் எந்த பிரச்சனை வராது, அவர் கூப்பிட்டு போகிற ஆட்களுக்கோ வீரப்பனுக்கோ நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து அவருக்கு உயிரோட தான். அந்த துரைப்பாண்டியன்ற ஆய்வாளர் அதுதான் அந்த வாக்குறுதி தான் கொடுத்தாருன்றதெல்லாம் அவரே சொல்கிறார். ஆக அப்படி தான் நடந்திருக்கணும். அதில் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கை பயன்படுத்துகிறாங்க. முழுக்க அந்த பெண்ணாகரம் பகுதியில் இருக்கக்குள்ளே காவல்துறையோட எந்த தேடுதல் வேட்டை அது எதுவுமே கிடையாது. அவங்கள நம்ப வைக்கிறாங்க, முதல்ல ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ நாங்கள் போகும்போது ஒரு முதல்ல எங்கேயுமே காவல்துறையோட நெருக்கடி எங்கேயுமே இருக்காது. அந்த பக்கம் சத்தியமங்கலம், பர்கூர் அந்த பகுதியில் கொஞ்சம் நெருக்கடி இருந்ததை தவிர தாளவாடி அந்த பகுதி தான் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்காங்க போலீஸ், நம்ம இங்கே இருக்கிற விஷயம்
போலீஸுக்கு தெரியுன்ற அந்த அளவுக்கு இவங்களை நம்ப வச்சுருக்காங்க. ஆயுதத்தினால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸை ப்ளே பண்ண சொல்லி எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களை வந்து கலியபெருமாள் ஐயா நீங்கள் போனது இதெல்லாம் கூட வந்து அவங்க பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? முழுக்க அவரை அனுமதிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா அவங்க நம்பணும். அவங்களை முழுக்க நம்ப வைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் இவங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது சரியாக செஞ்சுருக்காங்க. விஜயகுமார் சார் எழுதின புக்கு சேசிங் த பிரிகேட்லேயும் நான் செந்தாமரைக்கண்ணன் சாரை சந்திக்கும் போதும் எங்களோட இன்டெலிஜென்ஸ் விங்கில் வந்து நாங்கள் மர்ச்சன்ட் M1 அப்படின்னு நாங்கள் ஒருத்தரை இது பண்ணோம் அப்படின்னு. அப்போது M1 தான் தேவராஜ் சாரா? யாரை சந்திக்கிறாங்க, யாரை வர சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க தேவை என்ன, இந்த விஷயங்கள் பூரா உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு எஸ்டிஎஃப்க்கு போயிருக்கு. காட்டு பண்ணி ஏதாவது படுங்க ஒன்றும் இல்லை பண்ணுங்க சாதாரண எளிமை சொல்லிட்டு படுத்துட்டாரு. அது உளவாளிகளாக தான் இருக்கணும். இப்போ எனக்கு அந்த சந்தேகம். என்கிட்ட ஒரு வந்து தீர்த்தகிரி என்ற பேரில் அறிமுகமானார். இந்த தலைமறைவுகளுடைய நடவடிக்கைகள் ஓரளவுக்கு புரியும். திருப்பூரில் வச்சு ஒரு கியூ பிரான்ச் கைது பண்ணுறாங்க. ஒரு புகைப்படம்